ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி குழம்பு. ரொம்ப ருசியாக இருக்கக்கூடிய ஒரு இஞ்சி குழம்பு. இஞ்சி குழம்பு வந்து சில பேருக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா அது சாப்பிட்றப்போ கடிப்படுறப்போ கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அதிக பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற மெத்தடில் நீங்கள் இஞ்சி குழம்பு செஞ்சிங்கன்னா எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் ருசியும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு குழம்பு தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அந்த குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய். இப்போ இதை வறுத்துடலாம். தேங்காயை இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதில் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதையும் அந்த தேங்காய் கூடயே வறுத்து விட்டுறலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மசாலா வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும், அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு நான் இஞ்சியை பொடியை வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையே இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா மொறுமொறுப்பாக வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இஞ்சி வந்து நல்லா மொறுமொறுப்பாக வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், அடுத்து ஒரு 10லேருந்து 15 போல் வெள்ளைப்பூண்டு. இதை வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினதுமே ஒரு சின்ன தக்காளியை இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கலாம். குட்டி தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி. நம்ம வந்து இஞ்சியை நல்லா மொறுமொறுப்பாக வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம கையில் வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டிங்கன்னா அது நல்லா தூள் போல் ஆயிரும். பாருங்கள், தூள் ஆயிடுச்சா? இந்த மாதிரி தூள் ஆகணும். தூள் போல் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம சேர்த்துக்கணும். நல்லா கையில் வச்சு இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு கூட ஒரு அடி கூட அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம நசுக்கி எடுத்து வச்சுருக்க அந்த இஞ்சியை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாம் மொத்தமாக சேர்த்து வதக்கி விடலாம். அந்த தக்காளி, வெங்காயம், இந்த இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வதங்குறதுக்குள்ளே வறுத்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை அரைச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. மசாலா வந்து ரெடியாக இருக்குது. இப்போ தக்காளி வதங்கிடுச்சான்னு பார்த்துடலாம். தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம புளி சேர்த்துடலாம். அடுத்து புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். இது ஒரு கொதி நல்லா கொதிஞ்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கள், புளி நல்லா கொதிச்சு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையே சேர்த்துடலாம். மசாலா போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சியை வந்து இந்த மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்புல போட்டு வதக்கணும்னா நம்ம சாப்பிட்றப்போ இஞ்சி வந்து கடிப்படாது. அந்த டேஸ்ட் மட்டும்தான் தெரியும், அந்த இஞ்சி வந்து நமக்கு கடிப்படாது. இப்போ நம்மளே சாப்பிட்றப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து கடிப்பட்டுச்சுன்னா நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் இந்த மாதிரி வறுத்து மறுபடியும் ஒரு நம்ம கையில் சும்மா நசிக்கோ இல்லை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடியாக அடிச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இஞ்சி வந்து உங்களுக்கு தனியாக தெரியாது. இப்போ தண்ணி சேர்த்துருவோம். நிறைய தண்ணியும் சேர்க்க வேண்டாம். ஓரளவுக்கு நல்லா இந்த குழம்பு வந்து கெட்டியாக தான் இருக்கணும். அதனால் அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம்னா போதும். உப்பு வந்து நம்ம முன்னாடியே போட்டோம், இருந்தாலும் தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ குழம்பு வேக வச்சு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரவோ ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா அந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டு பார்ப்போம். சூப்பராக வெந்திருக்கு. நல்ல குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல மணமாக இருக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக நம்ம இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு அடுப்பை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன்.
இப்போ குழம்பு ரெடி ஆயிருச்சு. வெல்லம் போட்டதுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. குழம்பு சூப்பராக ரெடி ஆகி வந்துடுச்சு பாருங்கள். இந்த குழம்பு வந்து சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் இஞ்சி குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் பெரும்பாலும் யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இஞ்சி வந்து கடிப்படும், அது டிஸ்டர்பாக இருக்கும் நம்ம சாப்பிட்றப்போ அப்படின்னு நினச்சிட்டு யாரும் அந்தளவுக்கு இஞ்சி குழம்பு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த இஞ்சியை வறுத்து அதை கையில் பொடி பண்ணி இல்லை மிக்சியில் எதுலேயோ ஒரு பொடி பண்ணி அதை இதில் சேர்த்துட்டிங்கன்னா அந்த குழம்போட மனமும் அருமையாக இருக்கும். அதே சமயம் எல்லாரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னே நமக்கே ஒரு கணக்கு வழக்கு இருக்காது. அந்தளவுக்கு ருசி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் இஞ்சி குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.